ஹாய் ஆல். கோவிலில் தர புளியோதரை வாங்கி சாப்பிட்றதுக்கு யாருக்கு தான் பிடிக்காது? கோவில் புளியோதரைக்குனே தனி ஃபேன்ஸ் இருக்காங்க. இந்த கோவில் புளியோதரை வீட்லேயே ஈஸியாக செஞ்சிடலாம். இந்த புளியோதரை பவுடர் இருந்தால் போதும், சட்டுன்னு 5 நிமிஷத்தில் புளியோதரை ரெடி. இது செய்யறதுக்கு ஒரு 50 கிராம் அளவு கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன். இந்த கப்பில் நான் 3/4 கப் அளவு அளந்து எடுத்திருக்கேன். இது லோ ஃப்ளேமில் நல்ல வாசனை வர அளவுக்கு வறுத்துக்கலாம். இதே கப்பில் 1/2 கப் அளவு உளுந்து சேர்த்துட்டு அதையும் நிறம் மாறி வாசனை வர அளவுக்கு வறுத்து தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ 2 டேபிள் ஸ்பூன் கருப்பு எள்ளு, நீங்கள் வெள்ளை எள்ளு வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இதையும் வறுத்து கூடவே எடுத்து வச்சுக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் தனியா நல்ல வாசனை வர அளவுக்கு வறுத்துட்டு இதையுமே அது கூடவே எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ 1 டேபிள் ஸ்பூன் மிளகு, 1 டேபிள் ஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் வெந்தயம் நல்லா நிறம் மாறி செவக்கிற அளவுக்கு வறுத்துட்டு அது கூடவே நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நல்ல ஃப்ரெஷ்ஷான கறி லீவ்ஸ் கொஞ்சமாக எடுத்திருக்கேன். இதை நல்லா சருகாக வர வரைக்கும் வறுத்துட்டு அது கூடவே எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ 1 டீஸ்பூன் அளவு கல்லுப்பு சேர்த்துருக்கேன். இதையும் லைட்டாக வறுத்துட்டு அது கூட எடுத்து வச்சுக்கலாம். எல்லாமே நல்லா ஆறட்டும். கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு இதில் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். காரத்துக்கு தேவையான அளவு காஞ்ச மிளகாய், ஒரு 15 காஞ்ச மிளகாயை வறுத்துட்டு இது தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. மறுபடியும் கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்துட்டு நல்லா கைக்கு அடக்கமாக புளி, ஒரு 50 கிராம் அளவு புளி சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். புளி நல்லா சூடேறி கொஞ்சம் இலக்கமாக வரும். அந்த ஸ்டேஜ் வர வரைக்கும் வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ புளியும் நல்லா வதங்கிருச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணி எல்லாத்தையும் ஆற வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு காஞ்ச மிளகாயும் புளியும் சேர்த்து அரைச்சிக்கலாம். புளி நல்லா உங்களுக்கு அரைப்பட்டதுக்கப்புறமா, இந்த மாதிரி அரைப்பட்டதுக்கப்புறமா நம்ம வறுத்து வச்சுருக்கிற மற்ற மசாலாவையும் சேர்த்துட்டு 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்து நல்லா ஃபைனாக பவுடர் பண்ணிட்டீங்கன்னா இன்ஸ்டன்ட் புளியோதரை பவுடர் ரெடி. இப்போ இந்த பவுடர் யூஸ் பண்ணி புளியோதரை எப்படி தாளிக்கலான்னு பார்க்கலாமா? தாளிக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். நல்லெண்ணெய் சூடானதும் கடுகு, உளுந்து, கருவேப்பிலை சேர்த்துட்டு கொஞ்சம் வேர்க்கடலை, கடலைப்பருப்பு, காஞ்ச மிளகா சேர்த்து எல்லாம் வறுபட்டதும் நான் சாதம் வடித்து வச்சுருக்கேன். 1 கப் அளவு சாதம். வடிக்கும் போதே கொஞ்சம் உப்பும் அண்டு நல்லெண்ணெயும் சேர்த்து வடிச்சிருக்கேன். நல்லா உதிரியாக வரும். இது கூடவே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற இன்ஸ்டன்ட் புளியோதரை பவுடரை ரெடி பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா நல்ல டேஸ்டியான புளியோதரை ரெடி. இது கோவில் ஸ்டைலில் அதே டேஸ்ட்டில் இருக்கும். ஜஸ்ட் பவுடர் மட்டும் இருந்தால் போதும், நீங்கள் லஞ்ச் பாக்ஸ் கூட ஈஸியாக செஞ்சிடலாம்.